இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனர்களுடைய லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது நம்ம லோகேஷ் கனகராஜ் தான். தற்போது இவருடைய படத்திற்குன்னு தனி மவுசே இருந்துட்டு இருக்கு. இவருக்குன்னு நிறைய ஃபேன் பேஸுமே உருவாகிட்டு இருக்கு. ஒரு நடிகருக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருப்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு இயக்குனர்களுக்கு எவ்வளவு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருப்பது இயல்பான விஷயம் கிடையாது. சோ அந்த அளவிற்கு ரசிகர்களுடைய மனதுல நீங்க இடம் பிடிச்சிட்டாரு நம்ம லோகி அவர்கள். இவருடைய அடுத்தடுத்த திரைப்படத்துல நிறைய சர்ப்ரைஸ்களை வச்சு அது மட்டும் இல்லாம எல்சியூ அப்படின்னு கோலிவுட்டிற்கே புதுவிதமான ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ கொண்டு வந்திருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா இவர் அடுத்ததாக இவருடைய எல்சியூல கனெக்ட் ஆகிற கைதி 2 திரைப்படத்தை எடுக்க போவதாக முன்பே சொல்லியிருந்தாரு. தற்போது நம்ம ரஜினி சாரை வைத்து கூலி திரைப்படத்தை முழுமையாக முடிச்சிட்டாரு. படமும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஒரு பக்கம் படு சுறுசுறுப்பாக செயல்பட்டாலுமே இன்னொரு பக்கம் கைதி 2 படத்துடைய முதற்கட்ட வேலைகளையுமே நம்ம லோகேஷ் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா. அந்த வகையில பாத்தீங்கன்னா கைதி 2 திரைப்படத்துல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்காம். ரீசெண்டாக பாத்தீங்கன்னா லோகேஷ் அவர்கள் நம்ம அஜித் சாரை மீட் பண்ணிருக்காரா. மீட் பண்ணது மட்டுமல்லாமல் கதை சொல்லியிருக்கார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா கைதி 2 தான் இவர் அடுத்து எடுக்க போற படம். ஒருவேளை கைதி 2ல நம்ம ஏகே இருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி சோஷியல் மீடியாக்கள்ல இருந்துட்டு இருக்கு. அப்படி ஏகே இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம அஜித் சாருடைய ரசிகர்களுமே சோஷியல் மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.